கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான இந்த நாள் மாலை நேரத்திலேயும் நாம் ஒருமித்து உன்னதமான தேவனுடைய பாதத்துல கடந்து வரும்படி பரலோகத்தின் தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல ஊழியங்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துகிற எல்லா தேவஜனங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஊழியங்களை முன்னின்று நடத்துகிற மார்டினையாவுக்காக, இன்னும் மஸ்கட்டிலிருந்து செயல்படுகிற தேவ மனிதர்களுக்காக, பல இடங்களிலிருந்து திருவசனத்தை ஆழமாய் தியானிக்கும்படி இணைந்திருக்கிற உங்கள் எல்லாருக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். எபேசு சபை கொஞ்சம் விளக்கமாக விரிவாக ஜெபத்தோடு கூட கற்றுக்கொள்ள போகிறோம். கடந்த வாரத்தில் 4 இடத்துல சொல்லி இருந்தேன். இந்த வாரத்தில் நீங்கள் வரும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசித்து விட்டு வர வேண்டும் என்று சொல்லி இருந்தேன். உங்கள் முகங்களும் அகங்களும் நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. I hope you have all gone through Revelation chapter 2 verse number 1 to 7. இந்த நாளில் அதை மையப்படுத்தி நாம் தியானிக்க போகிறோம். எபேசு சபையை மையப்படுத்தி ஆதி அன்பு என்பதை நாம் கொஞ்சம் ஆழமாக கற்றுக்கொள்ள போகிறோம். கற்றுக்கொள்வதற்கு தொடக்கத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் வாசிக்கலாம். Please somebody help me by reading Revelation chapter 2 and verse number 1. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, 7 சபைகளுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். 7 சபைகளுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார் என்று சொல்லும் பொழுது நியாயமாக நமக்கு ஒரு கேள்வி வரும். ஏன் எபேசு சபைக்கு ஆண்டவர் முதலிடத்தை கொடுக்கிறார்? We will have a question. There may be a question from inside of us. Why God is talking to the church of Ephesus first? ஏன் எபேசு உள்ள சபைக்கு ஆண்டவர் முதலாவது பேசணும்? அதற்கு சில கருத்துக்களை வேகமாய் உங்கள் முன் வைத்து விட்டு நாம் முன்னேற போகிறோம். 1, பத்மோத்தீவுல நாடு கடத்தப்படுவதற்கு முன்பு யோவான் அப்போஸ்தலன் ஊழியம் செய்து கொண்டிருந்த இடம் எபேசு. Before he was excommunicated to Patmo, he was there in Ephesus. That's number 1. The mother of Jesus Christ, Mother Mary, even she was there at Ephesus. இயேசுவின் தாயாகிய மரியாள், யோவான் அப்போஸ்தலன் இவர்கள் எல்லாம் இருந்த இடம் எபேசு. அடுத்து எபேசு முக்கியப்படுவதற்கு காரணம், சுவிசேஷத்துக்கு 3 இருதயங்கள் உண்டு என்று வைத்துக் கொள்ளுங்கள். You just imagine gospel had 3 heart centers. 1 எதுவாயிருக்கும்? எருசலேம். 2 எதுவாக இருக்கும்? அந்தியோக். 3வது எது? எபேசு. சுவிசேஷத்திற்கு இருதயமாக கருதப்பட்ட 3 இடங்கள் எருசலேம், அந்தியோக், எபேசு. அதுலயும் எபேசு. அடுத்து எபேசு முக்கியப்படுத்தப்படுவதற்கு காரணம், பவுல் தன்னுடைய வியர்வையும் இரத்தத்தையும் சிந்தின இடம் எபேசு. இன்னும் எபேசு முக்கியப்படுவதற்கு காரணம், எபேசு ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. காஸ்மோபாலிட்டன் சிட்டிக்கு தமிழ்ல என்னன்னு எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா தயவு செஞ்சு உதவி செய்யுங்கள். பெருநகரம். நகரங்கள் 3 வகையாக பிரிக்கப்படும். ரொம்ப நன்றி ஐயா. 1 நகரம், சிட்டி. இன்னொன்னு மெட்ரோபாலிட்டன் சிட்டி.
இன்னொன்னு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. சிட்டி நகரம் அப்படின்னா என்ன? கிராமங்களில் இருந்துள்ள ஜனங்கள் வந்து கூடுகிற இடம் நகரம். அதாக நகரம், சிட்டி. அதே நேரத்துல மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்னா என்ன? பல பெரிய நகரங்களிலிருந்து மனிதர்கள் வந்து சேருகிற, வியாபாரம் பண்ணுகிற இடம் மெட்ரோபாலிட்டன் சிட்டி. காஸ்மோபாலிட்டன் சிட்டி அப்படின்னா என்ன? பல நாடுகளில் இருந்து மனிதர்கள் வந்து வியாபாரம் பண்ணுகிற, வாழ்கிற இடம். உதாரணம், நாகர்கோயில் ஒரு நகரம். சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டி, மும்பை காஸ்மோபாலிட்டன் சிட்டி. உங்களுக்கு புரிந்து விட்டது. அப்படி காஸ்மோபாலிட்டன், பல நாடுகளில் இருந்து மனிதர்கள் வந்து தங்குகிற, வியாபாரம் பண்ணுகிற, வாழ்கிற இடம் எபேசு. இந்த காரணங்களுக்காக எபேசு முக்கியப்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் தொடக்கத்துல ஞாபகம் வைத்துக் கொள்ளும்படி நான் உங்களை தயவோடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இனி நாம முக்கியமாய் பார்க்க வேண்டியது, அந்த பட்டணத்தை குறித்து நாம் பார்க்க வேண்டும். எபேசு என்கிற வார்த்தைக்கு விரும்பத்தக்க என்று பொருள். The word Ephesus simply means desirable. அப்போ காஸ்மோபாலிட்டன் சிட்டியா இருக்கிற, எல்லாரும் விரும்பத்தக்கதா இருக்கிற இந்த பட்டணம், இந்த பட்டணத்துல ஒரு ஆலயம் இருந்தது. அர்த்தமிஸ் தேவியினுடைய ஆலயம் இருந்தது. அர்த்தமிஸ் தேவியினுடைய ஆலயம். அர்த்தமிஸ் தேவி கிரேக்கர்களுக்கும் கடவுள், ரோமர்களுக்கும் கடவுள். ரோமர்களும் கடவுளாய் வழிபடுகிறார்கள், கிரேக்கர்களும் கடவுளாய் வழிபடுகிறார்கள். ஃபார் தம், இவர்கள் ரெண்டு பேரும் அர்த்தமிஸை கடவுளாய் வழிபடுகிற பொழுது ரெண்டு பேரும் ரெண்டு பெயர்களில் வழிபடுவார்கள். அர்த்தமிஸ் தேவியை கிரேக்கர்கள் வழிபடுகிற பொழுது அர்த்தமிஸ் என்று சொல்லி வழிபடுவார்கள். ரோமர்கள் வழிபடுகிற பொழுது டயானா என்று சொல்லி வழிபடுவார்கள். அப்போ கிரேக்கர்களை பொறுத்தவரை அர்த்தமிஸ், ரோமர்களை பொறுத்தவரை டயானா. இவர் ரெண்டு பேரும் வழிபடுகிற, கிரேக்கர்களும் ரோமர்களும் வழிபடுகிற கடவுளாக்கும் அர்த்தமிஸ் அல்லது டயானா. இனி இந்த டயானா தேவி காடஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, பிள்ளைகள் இல்லாதவர்கள் பிள்ளை பிறப்புக்காக வேண்டிக் கொள்ளுகிற கடவுள். அதனால் அங்கு எப்பொழுதும் நெருக்கமாயிருக்கும். ஏகப்பட்ட இடங்களிலிருந்து ஜனங்கள் வருவார்கள், பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளும்படி இந்த கடவுளை தேடி ஜனங்கள் வருவார்கள். அர்த்தமிஸிடத்துல ஜனங்கள் வருகிற பொழுது அவர்கள் பிள்ளை பெறுவதற்காக வருவார்கள். இப்படி ஜனங்கள் மிகுந்திருக்கும். அடுத்து இந்த அர்த்தமிஸ் ஆலயத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த அர்த்தமிஸ் ஆலயம் அந்த காலத்துல வெள்ளை மார்பிள்களால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். It was built by white pure marble stones. இது 100 அல்லது 120 தூண்களில் நின்று கொண்டிருந்தது. அரசர்கள் நன்கொடையாக கொடுத்தது. ஒவ்வொரு தூண்களும் இந்த இது முன்புள்ள காலத்துல உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாக எண்ணப்பட்டது. It was one of the 7 wonders of the ancient world. இப்படி பல விதங்களிலே முக்கியத்துவம் உள்ள, சுவிசேஷம் உள்ள போக முடியாத ஒரு பட்டணம். Gospel cannot enter there. ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அதனுடைய பின்னணி புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அங்கே மியூசியம் உண்டு, அங்கே கொலோசியம் உண்டு, அங்கே ஜனங்கள் உடற்பயிற்சி பண்ணுகிற கூடங்கள் உண்டு. ஹை ஃபெசிலிட்டி லிவிங், பயங்கரமான செழிப்புல ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மோஸ்ட் அட்வான்ஸ்டு, ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. நியூயார்க் சிட்டி இருக்கிறது போல இருக்கு எபேசு. அங்க இருக்கிற ஜனங்கள் செல்வத்துல செழித்திருக்கும்போ அங்க இருக்கிற ஜனங்கள் பாடுபடுகிறார்கள். அங்க இருக்கிற பாடுபடுகிற ஜனங்களை பார்த்து பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா?
அது ரொம்ப பயங்கரமான வசனம். அவர்களை பார்த்து பவுல் சொல்றாரு, இப்பிரபஞ்சத்தில் உலக மக்களுக்கு இது ஆசீர்வாதமா இருக்கு, ஆனா நமக்கு அப்படி இல்லை. எபேசியன் சாப்டர் 1 verse number 4, நீங்களோ உன்னதத்தில் இருந்துள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். They have everything in material, you have everything in spiritual. அப்படி பவுல் when Paul is writing Ephesians chapter 1 verse 4, Paul is telling you are blessed with every blessings of heavenly realms. They have the earthly blessings, but you have every blessings that's of heaven. அவர்கள் உலக பிரகாரமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நீங்கள் உன்னதத்தின் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று பவுலை கொண்டு ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். இப்போ அந்த பட்டணத்துள்ள சபையை குறித்து கற்றுக்கொள்ள நாம் என்ன கற்றுக்கொள்ளணும்? How did gospel enter there? அந்த பட்டணத்துக்குள்ள சுவிசேஷம் எப்படி நுழைந்தது என்று நாம் கற்றுக்கொள்வது கண்டிப்பானது. அந்த பட்டணத்துல சுவிசேஷம் எப்படி நுழைந்தது என்று அறியும்படி தயவு செஞ்சு தொடக்கத்துல will you please take and keep Acts chapter number 19? It would be more helpful on going. அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தை நீங்க கையில எடுத்து வைத்திருந்தீங்கன்னா நம்ம இனி முன்ன போக கொஞ்சம் எளிதா இருக்கும். பவுல் அங்க உள்ள போறாரு. பவுல் அங்க உள்ள போகும்போ when Paul is entering there, அங்க ஏற்கனவே யோவானுடைய சீசர்கள் இருக்கிறார்கள். There are already disciples of John the Baptist. Can you please read Acts chapter 19 and verse number 4? அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றார். யோவானுடைய சீசர்கள் ஏற்கனவே அங்க இருக்கிறார்கள். அடுத்து நீங்க 8வது வசனத்தை பார்த்தா தெரியும், யூதர்களுடைய ஜெபாலயம் அங்க இருக்கு. பாசிங்க will you please chapter 19 verse number 8. பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கி. அங்க யோவானுடைய சீசர்கள் இருக்கிறார்கள் ஆல்ரெடி, யூதர்களுடைய ஜெப ஆலயம் அங்க இருக்கு. அப்ப சுவிசேஷம் அங்க இதுவரை சென்றடையல்ல, சுவிசேஷத்தினுடைய அடித்தளங்கள் there is already. அந்த பகுதியில் ஒரே ஒரு காரியத்தை நான் தயவு செஞ்சு முன்ன சொல்லிட்டு போறேன், இது ஒரு அடிஷனல் ஆகும். அப்போஸ்தலர் நடபடிகள் 19 அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும்போ பவுல் அந்த 12 பேர் மேல் கைய வைக்கிறாரு. அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசினார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்நிய பாஷை பேசுவதை பற்றி அப்போஸ்தலர் நடபடிகள் 3 இடத்துல சொல்லி இருக்கு. இது ஒரு அடிஷனல் நினைச்சுக்கிடுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 4, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்திலையும் சொல்லி இருக்கு, கொர்நேலியுனுடைய வீட்டுல. இந்த 3 இடத்திலையும் அப்போஸ்தலர் 2ம் சரி, அப்போஸ்தலர் 10ம் சரி, அப்போஸ்தலர் 19 சரி, even you read Acts chapter 2, Acts chapter 10 and Acts chapter 19, all the 3 places you see all have filled and all have spoken. எல்லாரும் நிரப்பப்பட்டு எல்லாரும் பேசினார்கள் என்று நாம் காண முடியும். ஆக அந்நிய பாஷை நிறைவு என்பது இட்ஸ் ஃபார் எவ்ரிபாடி. 3 இடத்துலதான் சொல்லி இருக்கு. அந்த 3 இடத்திலையும் எல்லாரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் ஞாபகத்துல வைத்திருக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்போ ஜெப ஆலயத்துல பவுல் போய் பேசுறாரு. பிரச்சனை ஆகுது. பிரச்சனை ஆன உடனே என்ன பண்றாரு? திரன்னு என்பவனுடைய பாடசாலை, ஸ்கூல் ஆஃப் டைரனஸ், அங்க 2 வருடம் கிளாஸ் எடுக்கிறாரு. இப்போ நீங்க 8வது வசனத்தை பாருங்க. when you look chapter 19 verse number 8, 3 months, 3 மாசம் ஜெபாலயத்துல பேசுறாரு. when you read verse number 10, 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது 2 ஆண்டுகள் திரன்னு என்பவனுடைய பாடசாலையில வகுப்பெடுக்கிறாரு பவுல். ஸ்கூல் ஆஃப் டைரனஸ். இனி நாம ஸ்கூல் ஆஃப் டைரனஸ் என்னன்னு பார்க்கணும். அது திரன்னு என்பவன் நடத்துகிற
ஸ்கூல் ஆஃப் பிலாசபி, தத்துவம் கற்றுக் கொடுக்கிற இடம். அங்க போன 2 காரியங்களை, you can study 2 things. Number 1 philosophy, number 2 rhetoric. rhetoric அப்படின்னா அந்த ஸ்பீக்கிங் ஸ்கில், அந்த பேச்சு திறமை, அதுவும் அங்க கற்றுக் கொடுப்பார்கள். இது 2ம் கற்றுக் கொடுக்கிறது எங்க எப்போன்னா காலையில. the Ephesus weather is suitable for morning section. எபசோசனுடைய காலநிலையின்படி காலையில தான் வகுப்பெடுக்க முடியும். அதனால மத்தியானத்துக்கு மேல திறன்னியுனுடைய பாடசாலை ஃப்ரீயா இருக்கு. Paul is the only person making most use of any opportunity. தனக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளும் யோசிச்சு பாருங்க. ஜெயில இருக்கும்போ நாக்க பயன்படுத்தினாரு, ஜெயில இருக்கும்போ பேனாவை பயன்படுத்தினாரு, எங்கெல்லாம் எதெல்லாம் பயன்படுத்த முடியுமோ he has just used every opportunity, even his pen and his tongue. இப்ப 2 வருஷம் அங்க கண்டினியூவா கிளாஸ் எடுக்கிறாரு. வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். இந்த பைபிள் ஸ்டடி என்பது பயங்கரமான ஒரு காரியம். இதுக்கு ஒரு இம்பாக்ட் உண்டு, இதுக்கு ஒரு ரிசல்ட் உண்டு. that result will be simply amazing. அதென்ன? ஒளிந்த ஒரு இடத்துல உட்கார்ந்து வேதாகமத்தை சொல்லிக் கொடுக்க தொடங்குற 2 வருஷத்துல எபேசியிலும் ஆசியாவிலேயும் அறைக்குள்ள இருந்து பேசுகிற வசனம் அம்பு போல பாய்ந்து போகிறத பாருங்க. எல்லா இடங்களையும் நுழைகிறது. அதனாலே ஆகும் நாம பைபிள் ஸ்டடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இட்ஸ் த மைட்டியஸ்ட் வெப்பன். அங்க 2 வருஷம் பேசுறாரு. யூதரும் கிரேக்கரும் வசனத்தை கேட்டு கிட்டத்தட்ட பட்டணம் எல்லாம் வசனத்துல நிரம்புது. இப்போ பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? ஏற்கனவே அந்த பட்டணத்துல குடியிருக்கிற தியானாள் அல்லது அர்த்தமிஸ், அங்க வருமானம் குறையுது. வாசிப்பீங்களா அந்த வசனத்தை? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 24வது வசனம். Acts chapter 19 verse 24. எப்படியெனில் தெமேத்திரியு என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். இவர் ஒரு பெரிய முதலாளி, பேரு டெமெட்ரியஸ். இவரு இந்த அர்த்தமிஸனுடைய கோயில்களின் வடிவத்துல சின்ன சின்ன கோயில்களை உண்டு பண்ணி விற்பனை பண்றாரு. இப்போ அங்க போய் பவுல் வசனம் பேசுறாரு. ஆண்டவர் கையினால் உண்டாக்குற ஆலயங்களுக்கு குடியிருப்பதில்லை. பிசினஸ் கம்ப்ளீட்லி டவுன். வார்த்தை உள்ள போகுது, பிசினஸ் முடங்குது. உடனே பிரச்சனை வருது. அங்குள்ள ஜனங்கள் இந்த தியானாளை பற்றி என்ன நம்பி இருந்தாங்கன்னு ஒரு நிமிஷம் ஒண்ணு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 34வது வசனம். Acts chapter 19 verse number 34. அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசியருடைய தியானாளே பெரியவள் என்று 2 மணி நேரம் அளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த வானத்திலிருந்து விழுந்த தேவி அது வாசிங்க. பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த உண்டோ? தியானாள் வானத்திலிருந்து விழுந்த சிலை. இந்த விண்கல், இந்த தியானாள் அப்படிங்கிறது உண்மையில என்ன? இந்த எரிகள் விண்கல் விழுது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஒன்னாக்கும் இது. இவங்க அதை என்ன நினைச்சுக்கிட்டாங்க?
வானத்திலிருந்து விழுந்த தேவி, அதாவது ஃபாலன் ஃப்ரம் ஜூபிட்டர். இப்ப அந்த பட்டணத்துக்குள்ள சுவிசேஷத்தை கொண்டு போகிறார் பவுல். சுவிசேஷம் செயல்படுகிற இடத்துல மாய்மாலங்கள் நிற்க முடியாது. தட்ஸ் awesome. எங்கெல்லாம் உண்மை சத்தியம் பேசப்படுகிறதோ அங்க ஒண்ணு மாய்மாலங்கள் நிக்க முடியாது, வேரோட வெட்டப்படுகிறது. 2 மணி நேரம் கூக்குரல் போடுறாங்க, தியானாலே பெரியவள், டயானா இஸ் கிரேட். 2 மணி நேரம் கூக்குரல் போடுறாங்க, தியானால் பெரியது, தியானால் பெரியது, தியானால் பெரியது. கலகங்கள் வர தொடங்குதுன்னா அஸ்திபாரம் அசைந்து விட்டது என்று பொருள். ஆமென். When you feel some problems getting arise, you must understand the root is already started shaken. அதனுடைய வெளி அடையாளங்களாக்கும் இந்த பிரச்சனைகள் வேர் வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படியாக்கும் சுவிசேஷம் உள்ள போகிறது அங்க. இனி நாம முக்கியமாய் அறிந்து கொள்ள வேண்டியது, பவுல் ரொம்ப அதிக காலம் தங்கி இருந்த பட்டணம் கொரிந்து பட்டணம். லாங் பீரியட், 1.5 வருஷம் பவுல் அங்க தங்கி இருக்கிறாரு. எங்க தங்கி இருக்கிறாரு? கொரிந்துல தங்கி இருக்கிறாரு. அது ஒரு லாங் டியூரேஷன். ஆனா அதை விட அதிக காலம் பவுல் எங்க தங்கி இருக்கிறாருன்னு தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிச்சா உங்களால புரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 31வது வசனம். When you read Acts chapter 20 and verse number 31, you can understand. ஆனபடினால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். என்ன பயங்கரம் இல்லையா? கொரிந்துல 1.5 வருஷம் இருந்தவரு எபேசுல 3 வருஷம் இருக்கிறாரு. இட்ஸ் லாங்கஸ்ட் பீரியட். பவுல் எருசலேம் ஊழியம் செய்யும்படி ஒரு வெளியிடத்துல போய் அதிக காலம் தங்கி இருந்த இடம் எது? எபேசு. அங்க சொல்றாரு, கண் விழிப்புகளும் வேதனையோட நான் தங்கி இருந்தேன். இனி எபேசுல நம்ம முக்கியமா அறிய வேண்டிய காரியம், எபேசு இஸ் ஆல்சோ கால்ட் வேனிட்டி ஃபேர், மாயச்சந்தை என்று அறியப்பட்டது. அங்க கிடைக்காத பொருள் எதுவுமே இல்லை. உள்ள போனா விபச்சாரம், உள்ள போனா லேவிஷ், உள்ள போனா லக்ஸரி, எல்லாம் உண்டு. இனி நாம எபேசுவை பற்றி முக்கியமா அறிய வேண்டியது, அந்த அர்த்தமிஸ் ஆலயத்தினுடைய காம்பவுண்டுக்கு உள்ள இந்த கேடி, வில்லன், ரவுடி, குண்டா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு ஒரு நல்ல தமிழ் வார்த்தை என்னன்னு எனக்கு தெரியல. சண்டியர்கள் இருக்கிற இடம். ஒரு பெரிய வில்லன் ஒரு 5 கொலை பண்ணான்னு வைங்க, அவன் கொலை பண்ண இடத்துல இருந்து ஓடி இந்த எபேசு பட்டணத்து இந்த தியானாளுடைய குடியிருப்புக்குள்ள வந்தான்னா அவன் பின்ன செயின்ட். அவன் அரெஸ்ட் பண்ண முடியாது, அவனை நெருங்க முடியாது. அதுக்குள்ள வாரது வரை அவன் கொலைகாரன், உள்ள வந்துட்டு அவன் யாரு? அவன் நீதிமான். அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்கிற அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி கிடைக்கிற நேரங்கள்ல வெளியே வந்து பவுலை தாக்க தொடங்கினாங்க. அது பயங்கர கொடுமைதான. அவங்க அந்த எல்லைக்குள்ள வந்தாச்சு, அவங்க நீதிமான்கள் என்கிற பேர்ல அறியப்பட்டாச்சு. சின்னர் டர்ன் இன்டு செயின்ட். அவங்களுக்குள்ள இருக்கிற ஏற்கனவே இருக்கிற அந்த கொடூர குணங்கள்ல பவுலை தாக்கும்படி வந்தாங்க. அதுக்கு பவுல் சொன்ன ஒரு பயங்கரமான வார்த்தைய, can you please look with me in 1 Corinthians chapter number 15ல அந்த வார்த்தை தெளிவா சொல்லி இருக்கு. வேர்ட்ஸ் நம்பர் 32 ஒன்னு வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:32. நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடுறதுனாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் அப்போ இந்த ஆட்கள், இந்த பெரிய வில்லம்மாரு எபேசுல
இவர்கள் என்ன பண்றாங்க? பகல்ல ஒளிஞ்சிருக்கிறாங்க, பவுலோட வந்து போராடுறாங்க. பவுல் சொல்றாரு, துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். யார் அந்த துஷ்ட மிருகங்கள்? அடைக்கலம் தேடி வந்து உள்ள கடங்கிற இவர்கள். சுவிசேஷத்தை எதிர்க்கும்படி சத்துரு அவர்களை பயன்படுத்துகிறான். அவர்களை பார்க்க பவுலுக்கு தெரியுது, இவங்க மனுஷன் கிடையாது, துஷ்ட மிருகங்கள். ஹியூமன் பாடி, அனிமல் ஹார்ட், அப்படி சில ஆட்கள் உண்டு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் மனுஷ சரீரமும் மிருகத்தினுடைய சுபாவம், அப்படிப்பட்டவர்களோட பவுல் போராடுறாரு. படுத்தப்பட்ட ஊழியத்தை ஆக்கும் கர்த்தர் முதல்ல பேசுறாரு. எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் ஆண்டவர் எபேசியரிடத்துல முதல்ல பேசுகிறார் என்பதற்காகவும் நான் இவ்வளவு காரியங்களை சொன்னது. நீங்க கூகுள்ல போய் டயானா அப்படின்னு டைப் பண்ணினா அதனுடைய இமேஜஸ் வரும். சரீரம் முழுக்க மார்பகங்கள் உள்ள ஒரு கடவுளாக்கும் அது. அதையும் நான் சொல்ல விரும்பவில்லை, நான் விட்டுட்டு அடுத்த பகுதிக்குள்ள போறேன். இப்போ ஆண்டவர் யோவானிடத்துல சொல்லுகிறார், முதல்ல நீ எபேசியருக்கு சொல்லு. எபேசியருக்கு சொல்லும்போ first he is introducing with his own character. ஆண்டவரை பற்றி 2 வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறாரு. எபேசு சபையின் தூதன் என்பது சபையின் போதகர். அப்போ ஆண்டவர் ஜனங்களோட பேசுறாருன்னா எப்படி பேசுறாரு? God speaks through the shepherd. இதுவும் நீங்க கவனத்துல வைக்கணும். இப்போ கவனிங்க. அடுத்து இயேசு கிறிஸ்துவனுடைய 2 குணங்கள் சொல்லி தொடங்குறார். என்னெல்லாம் குணங்கள்? 7 நட்சத்திரங்கள் வலது கையில், தம்முடைய கைகளில் 7 நட்சத்திரமும் 7 பொன் குத்து விளக்குகள் நடுவுல உலாவுகிறவர். He who holds 7 stars in his hands and who is standing in the midst of 7 lampstands or candlesticks. பாத்தீங்களா? இது 2ம் சிம்பல் ஆக்கு. சிம்பல், ஸ்பிரிச்சுவல் சிம்பல். இத வியாக்கியானம் பண்ணணும். எதை எல்லாம் வியாக்கியானம் பண்ணணும்? அதுல இருக்கிற நட்சத்திரத்தை வியாக்கியானம் பண்ணணும். அடுத்து எதை வியாக்கியானம் பண்ணணும்? அதுல இருக்கிற குத்து விளக்க வியாக்கியானம் பண்ணணும். இப்போ நாம வியாக்கியானம் பண்றோம்னா ரொம்ப கடினம். நாம குத்து விளக்கு அப்படி இப்படின்னு சொல்லலாம். அதனால toughest symbols God just interprets. 1 அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. Will you please read chapter 1 and verse number 20? என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்போ டிவைன் இன்டர்பிரேஷன், நம்ம தலைய புண்ணாக்க வேண்டாம்னு சொல்லி அவரே வியாக்கியானம் கொடுத்துட்டாரு. என்ன? நட்சத்திரங்கள் 7 சபைகளின் தூதர்களா, அந்த குத்து விளக்குகள் 7 சபைகளா. குத்து விளக்கு சமன் சர்ச், ஸ்டார் ஈக்குவல் டு பாஸ்டர். இனி அந்த 1வது வசனத்தை பாருங்க. எபேசு சபையை பாருங்க, என்ன வெளிச்சமா இருக்கு. குத்து விளக்கு ஒரு பக்கம், மேல இருந்து நட்சத்திரம் ஜொலிக்குது, கீழே இருந்து குத்து விளக்கு ஜொலிக்குது. Church is adorned with glory. மேலையும் கீழையும் இருந்து வெளிச்சம் வந்து ஆலயத்தை மூடி கிடக்கு. அங்க நின்னு ஆண்டவர் பேசுறாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனையோட நாம தேவ பிரசன்னத்துல வந்தாலும் நாம எங்க நுழைக்கிறோம் தெரியுமா? We are just entering into the light of God. விடையில்லாத கேள்விகளோட ஒரு மனுஷன் தேவ பிரசன்னத்துல வரும்போ அவன் எங்க நுழைகிறான்? He is entering into the most glory of God.
இப்போ வெளிச்சத்துல வந்து நின்ன உடனே ஆண்டவர் அவங்கள பாக்குறாரு. பார்த்து என்ன நீங்க எழுதிக்கிடுங்க, நம்பர் 1 அப்ரிசியேஷன். சபையை பார்த்து என்ன பண்றாரு? அப்ரிசியேட் பண்றாரு, பாராட்டுகிறார். பாராட்டணும், நல்ல குணமாகும். நல்லா பாடுறாங்களா, நல்லா பாராட்டணும். நல்லா செய்யறாங்களா, நல்லா பாராட்டணும். மனுஷனுக்கு என்ன தேவை? மனுஷனுக்கு தேவை 2 பாராட்டுகள். பாராட்டுகள் தான் தேவை. நான் ஒரு தடவை ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போனேன். அப்படி எழுதல நடப்பதில்லை. எனக்கு தெரிஞ்சு போச்சு, பிரசங்கம் ஒர்க் ஆகலன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு அந்த பிரசங்கம் சரியாகலன்னு அறிஞ்ச உடனே எனக்கு அங்க நின்று சாப்பிட கூட விருப்பம் இல்லை. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஐம் ஜஸ்ட் லிவிங், நான் போறேன். அந்த பாஸ்டர் அம்மா சாப்பாடு எடுத்து வச்சுட்டு என்னை உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? டுடே யூ ஹவ் preached தி மோஸ்ட் வண்டர்ஃபுல் சர்மன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து பாருங்க, எவ்வளவு பேர் நேற்றைக்கு கர்த்தர் இடத்துல பேசினார்னு சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு பயங்கர ஆறுதலா இருக்கு. அப்ரிஷியேட் பண்ணணும், வீட்டுக்குள்ள அப்ரிஷியேட் பண்ணணும். புருஷர்கள் மனைவியையும், மனைவிகள் புருஷர்களையும், வீட்டுக்குள்ளையும் தேவாலயங்களையும் மாறி மாறி அப்ரிஷியேட் பண்ணணும். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி ட்ரில் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அப்ரிஷியேட். ஈவன் காட் அப்ரிஷியேட். நமக்கு ஆண்டவர் எதுக்கு முதுகுத்தண்டை வச்சிருக்கிறாரு? இடிச்சு உடைக்கிறதுக்கு இல்ல, தட்டி கொடுக்க. கம் ஆன், கேரி ஆன், கோ அஹெட், வண்டர்ஃபுல், கிரேட், குட் ஜாப். அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த தடவை அப்ரிஷியேட் பண்ணா அடுத்த தடவை இதை விட நல்லா இருக்கும். அப்ரிஷியேட் பண்ணணும். இப்ப ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணாரு. காட் இஸ் அப்ரிஷியேட்டிங். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோன்னு தானே கேட்கிறாரு. God is appreciating. 7 காரியங்களை சொல்லி அவங்கள தட்டி கொடுக்கிறாரு. Come on, Ephesus, all right, go ahead, come on. 7 காரியம். என்னெல்லாம் 7 காரியம்? எல்லாரும் உங்க பைபிளை கையில எடுங்க. தயவு செஞ்சு உங்க பைபிளை கையில எடுங்க. பாருங்க. நம்பர் 1, I know your works. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உலகத்துல யாரும் உன் கிரியைகளை அறியாம இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்பர் 2, உன் பிரயாசங்களை அறிந்திருக்கிறேன். கிரிய அதை விட கொஞ்சம் டஃபாக்கும். பிரயாசம். கிரிய நார்மலி ஹேப்பன்ஸ். பிரயாசம் எக்ஸ்ட்ராஆர்டினரி. பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன். 3, I know your patience. பொறுமை அறிந்திருக்கிறேன். கிரியை அறிந்திருக்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரோடு நான் சொல்றேன், God knows your work. God knows your labor. God knows your patience. 4, சகிப்புத்தன்மை அறிந்திருக்கிறேன். லாங் சஃபரிங், டாலரேட்டிங். அது ஒரு பாடமாக்கும். கோலியாத்தை எப்படி, சவுலை எப்படி டீல் பண்ணணும்? ஒண்ணு சொல்லுங்க, கோலியாத்தை எப்படி டீல் பண்ணணும்? கோலியாத்தை கர்த்தருடைய நாமத்துல, இயேசுவின் நாமத்துல ஒருத்தரும் அவனை அப்படி டீல் பண்ணணும். ஆனா சவுலை எப்படி டீல் பண்ணணும்? சவுலை சகிக்கணும். கோலியாத்தை எறியணும், சவுலை சகிக்கணும். Somebody we have to throw out, somebody we have to tolerate. புருஷனை எடுத்து எறிய முடியுமோ? சகிக்கணும். மனைவி எடுத்து எறிய முடியுமோ? சகிக்கணும். பிள்ளைகள் எடுத்து எறிய முடியுமோ? சகிக்கணும். அப்ப சிலத you have to destroy, சிலத you have to tolerate. When you see a Goliath, you just kill him. When you see a Saul, be tolerated. தாவீது கோலியாத்தை ஜெயிச்சது கல்லால, தாவீது சவுலை ஜெயிச்சது சகிப்புத்தன்மையால. ரெண்டுமே வெற்றி
தான், பட் டூ டிஃபரண்ட் டூல்ஸ். எல்லாருக்கும் புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். உன் சகிப்புத்தன்மை அறிந்திருக்கிறேன். அடுத்தது பாருங்க, சகிக்க முடியாததையும் அறிந்திருக்கிறேன். I know you are tolerating. I know sometimes you even it goes beyond your toleration. அதுவும் எனக்கு தெரியுது. நம்பர் 6, சோதித்து கண்டறிந்ததை அறிந்திருக்கிறேன். I know that you have tested. I know your work. I know your labor. I know your patience. I know you have tolerated. I know you are tolerating even which you cannot bear. I know that you have tested. தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொன்ன பொய்யர்களை நீ சோதித்து கண்டறிந்ததை அறிந்திருக்கிறேன். கொஞ்சம் கூட ஆழமாய் 7 என்ன பயங்கரமா இருக்கு இல்லையா? என் நாமத்திற்காக இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறத அறிந்திருக்கிறேன். இது பயங்கரம். நமக்கு அடிக்கடி சோர்வு வருது. நமக்கு அடிக்கடி we have bundles of why, we have thousands of why, but they are working so hard. இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறதை அறிந்திருக்கிறேன். God knows 7 secrets of Church at Ephesus. Appreciation. இனி accusation. அதை அப்படியே டைப் பண்ணி விடுங்கயா. accusation. God is both appreciating and accusing. பாராட்ட வேண்டியதை பாராட்டுறாரு, தட்ட வேண்டியதை தட்டுறாரு. தேவன் என்ன பாராட்டுறாரு? come on, go ahead அப்படின்னு சொல்றதுனால சில காரியங்களை கண்டுக்காம விடுவார்னு நினைக்க கூடாது. he is pinpoint சொல்றாரு, இப்படி ஒரு குறை இருக்கு. என்ன குறை சொல்றாரு? தயவு செஞ்சு வாசிங்க. Revelation chapter 2 and verse number 4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நான் உங்களை பார்த்து நியாயமா ஒரு கேள்வி கேட்கிறேன். அன்பு என்ன காய்ச்சலா? Is it fever to find out whether increasing or decreasing something? Is it love is like that? அன்பு என்ன சில நேரம் ஏறிட்டே இருக்கும், சில நேரம் இறங்கிட்டே இருக்கும். தெர்மல் ஸ்கேன் மாதிரி கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஒண்ணா அன்பு. அன்பு குறையும், அன்பு கூடும், அதை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டி தந்துட்டு நான் உள்ள போறேன். ஆண்டவர் காயினிடத்துல சொல்ற ஒரு வார்த்தையை கவனிங்க, கொஞ்சம் பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ஜெனிசிஸ் சாப்டர் நம்பர் 4 வேர்ட்ஸ் நம்பர் 4 and 5. அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பாருங்க. காயினே, உன் முகநாடி வேறுபட்டது ஏன்? அதை மட்டும் வாசிங்க. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? என்ன பயங்கரமா இருக்கு. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு ஆளுக்கு முகநாடி வேறுபட்டா நம்மால கண்டுபிடிக்க முடியுமா? நான் உங்களை ஒரு வாரத்துக்கு முந்தி பார்த்தேன்னு வைங்க, ஒரு வாரம் தாண்டி உங்களை பாக்குறேன், பார்த்த உடனே நான் முகநாடி வேறுபட்டு இருக்கேன்னு சொல்ல முடியுமா?
சொல்ல முடியாது. ஒரு ஆளிடத்துல உங்க முகநாடி வேறுபட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும்னா அந்த ஆளை நான் அடிக்கடி கவனிக்கணும். கைன், why your countenance have fallen அப்படின்னு நான் சொல்லணும்னா I must watch him always. அவனுடைய முகத்தின் எல்லா அசைவுகளையும் நான் பார்த்துட்டு இருந்தாதான் அந்த முகநாடி வேறுபடுறத கண்டுபிடிக்க முடியும். இல்ல I cannot find it out. அப்ப கர்த்தரை பாருங்க, பூமியில இருந்து ஆராதிக்கிற ஒருவனுடைய முகநாடியின் மாற்றங்களை கூட என் ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். கதரா ஷக்கரா அல்வரா ஹத்தராதியாலமா. ஆலயத்துல வருகிற ஒரு தேவ பிள்ளை உள்ளுக்குள்ள துக்கமா இருந்தா கர்த்தரால் அதை கண்டுபிடிக்க முடியுது. ஆலயத்துல வருகிற ஒரு தேவ பிள்ளை உடஞ்சு நொறுங்கி இருந்தா கர்த்தரால் அதை கண்டுபிடிக்க முடியுது. காயினே, why you are so upset? அப்படி நாம ஒரு ஆளை பார்த்து சொல்லணும்னா அந்த ஆளை நாம often பார்க்கணும். We have to see him often, then only we can differentiate his movements. அப்படின்னா கர்த்தர் என்ன, ஒவ்வொரு ஆட்களையும் கர்த்தர் individually he is taking care and he is watching. இப்போ சின்ன அசைவுகளையும் தேவன் கண்டுபிடிக்க முடியுது. சபையிடத்துல கேட்கிறாரு, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டு. கொஞ்சம் கவனிங்க, நான் உங்களை கொஞ்சம் ஆழத்துல கொண்டு போய் சொல்லி தரணும். ஆதியில கொண்டிருந்த அன்பு என்கிற இடத்துல இங்கிலீஷ்ல சொல்லி இருக்கிறது ஃபர்ஸ்ட் லவ். ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னா நாம இனி ஃபர்ஸ்ட் லவ்னா என்னன்னு படிக்கணும். ஃபர்ஸ்ட் லவ்னா என்ன? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், prophetical book of Jeremiah, chapter number 2 and verse number 1. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ போய் எருசலேமின் செவ்விகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் லவ்னா என்ன? டெஃபினிஷன் அங்க இருக்கு. You are saying the definition very clearly. எதாக்கும் ஆதி ஃபர்ஸ்ட் லவ் இளவயதின் பக்தி, வாழ்க்கைப்பட்ட பொழுது இருந்த நேசம். இப்போ ஃபர்ஸ்ட் லவ்னா என்ன? டிவோஷன், worship goes together. இளவயதின் பக்தி, இப்பதான் கல்யாணம் ஆக போகுது இல்லையா, அந்த நேரத்துல உள்ள நேசம் இதாகும் ஃபர்ஸ்ட் லவ். கொஞ்சம் நான் சொல்லித்தாரேன். இஸ்ரவேலர்களுக்கு இது எங்க வச்சு உண்டாச்சுன்னு பாருங்க. தமிழ்ல 5வது வசனம், வேர்ட்ஸ் நம்பர் 5 in Tamil, வேர்ட்ஸ் நம்பர் 6 in English. Jeremiah chapter 2 வேர்ட்ஸ் நம்பர் 5 in Tamil, 6 in English. ப்ளீஸ் ரீட் பண்ணுங்க. 5வது வசனம். எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் அவாந்தர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளுமுள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தி வந்தவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல். ஏழு காரியம் சொல்லி இருக்காங்க. 7 காரியம் தெளிவா சொல்லிருக்கு. 7 காரியம். எங்களை நடத்தி வந்த வழி எது? 1 வனாந்தரம், 2 பால் நிலம், 3 வறண்ட தேசம், 4 குழிகள் உள்ள தேசம்,
5 மரண நிழல், 6 உலகத்துல இதுவரை யாரும் கடந்து போகாத வழி, 7 உலகத்துல இதுவரை யாரும் தங்கியிராத இடம். அந்த வனாந்தரத்துல எங்களை நடத்தின பொழுது உண்டான பக்தியும் நேசமும் இருக்க, அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதி அன்பு. அங்க எகிப்தும் இல்ல, முன்ன கானானும் இல்ல. வழியில வனாந்தரத்துல கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கும்போ கர்த்தர் மேல உண்டாகுதில்லை ஒரு ஈர்ப்பு. அந்த ஈர்ப்பாக்கும் ஆதி அன்பு, அந்த பக்தியாக்கும் இளவயதின் நேசமும் பக்தியும். Devotion and love goes together. People, please do understand me. ஆராதனையும் அன்பும் சேர்ந்தே பயணம். Devotion goes together. ஆராதனையும் அன்பு. தேவாலயத்துக்கு போகும்போது எப்படி வரணும்? என் இளவயதின் நாயகனை பார்க்க போங்கிற ஆவேசத்தோட வரணும். நீங்க பாத்திருக்கீங்களா? வெளிநாட்டுல 2 புருஷர் வாரார் அப்படின்னு சொல்லும்போ அந்த மனைவி வீட்டுல இருந்து ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஒரு ஆவேசம் இருக்கு இல்லையா? அது போல போகணும். ஆலயத்துல நான் போகிறது, நான் ரொம்ப நேசிக்கிறவரை தேடி போறேன். பக்தியும் அன்பும் இணைவதுதான் ஆராதனை. தயவாய் புரிந்து கொள்ளுங்க. Love, devotion joins together becomes perfect worship. பக்தி இங்கே, அன்பு அங்கே. நீ ஆராதிக்க முடியாது. You cannot worship. ஆராதனையில இது ரெண்டும் கலக்கணும். பக்தி, அன்பு, devotion, love. இது ரெண்டும் கலப்பதாக்கும் ஆராதனை. இது ரெண்டும் கலக்கும்போ ஹார்ட்ல இருந்து பப்ளிங் வரும். ஹார்ட்ல இருந்து பப்ளிங் வரும். என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. ஆராதனை வறண்டு போக காரணம் தெரியுமா? Your devotion doesn't join with your love. அன்பை நினைச்சு பாருங்க. பக்தியும் ஒரு 100 பேர் கூடுற இடத்துல ஒரு 5 பேர் இருப்பணும். அவங்க பரவசமா இருப்பாங்க. ஏன்னா நான் ஆராதிக்கும்போ அன்பும் பயபக்தியும் இணைகிறது. யாருக்கு நேரா? இளவயதின் நாயகருக்கு நேரா. அப்போ இளவயதின் நேசமும் இளவயதின் பயபக்தியும் எரேமியா சொல்றாரு. 15வது வசனம், Hosea chapter 2 and verse number 15. அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். இள வயதின் நாட்கள்னா என்ன? எகிப்துல இருந்து வந்தாங்க இல்லையா? எகிப்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா வெளியே வந்து யாத்திரையாகம 15ஆம் அதிகாரத்துல ஒரு பாட்டு பாடினாங்க இல்லையா? அது அக்கும் இள வயதின் நாட்கள். You know, when the people of Israel just getting out of Egypt and just they are crossing the Red Sea and they started singing a song in Exodus chapter number 15. That is அதாக்கு இளவயதின் ஆராதனை. அதாக்கு இளவயதின் அன்பு. ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆராதனை. செங்கடலை தாண்டின உடனே. அப்போ அதாக்கு இளவயதின் அன்புன்னா என்ன? பெஸ்ட் டைம். பெஸ்ட் டைம். இப்பதான் எகிப்துல இருந்து வெளியே வந்தது. ஃப்ரெஷ் பீப்புள், ஃப்ரெஷ் வர்ஷிப். இப்பதான் செங்கடலை தாண்டினாங்க. Exodus chapter 15, a tremendous song. இளவயதின் நாட்களில பாடுறது அதாக்கும். அப்படின்னா நாம பெரிய ஒரு கண்டுபிடிப்பு நடத்தணும். எபேசு சபைக்கு எது இளவயதின் காலம்? எபேசு சபைக்கு எது ஆதி அன்பு?
தயவா எல்லாரும் புரிந்து கொள்ளுங்க, 3 வகை இழப்புகள் உண்டு. எங்கேயாவது நீங்க நோட் பண்ணி வைக்கணும். There are 3 types of losing. நம்பர் 1, பெரிய இழப்புகள். கோடாலி விழுந்தது. A man lost his axe. Great. ஒரு 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 10 கிலோகிராம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. பிக் லாஸ். கோடாலி போச்சு. What you have lost? I have lost my income. இன்கம் போச்சு. அது பிக் லாஸ். செகண்ட் லாஸ் பாருங்க. A lady lost her coin. ஒரு பெண்மணி தன்னுடைய நாணயத்தை இழந்து போனாள். அது ஆக்ஸ் அவ்வளவு ஹெவி இல்லைன்னாலும் இட்ஸ் அ மினிமம் லாஸ். ஏன்னா அது ஒரு 10 கிலோ 20 கிலோ இல்லைன்னா கூட அது ஒரு 20 கிராம் இருக்கு லாஸ். அப்போ 1 பெரிய இழப்பு, 2 மினிமம் லாஸ். எல்லாரும் 3வது உள்ள இழப்பை கண்டுபிடிக்கணும். எல்லாரும் கவனிக்கணும். இன்விசிபிள் லாஸ். காண முடியாத ஒண்ண நான் இழந்து போனேன். எது? ஆதி அன்பு. கோடாலிய காண முடியும், இந்த நாணயத்தை காண முடியும், பட் யூ cannot see love. You have lost something so deep, so invisible. ஆனா அது கர்த்தருடைய கண்ணுக்கு தெரியுது. என் கோடாலி இழந்தா என்னால சொல்ல முடியும், I have lost my axe. Even when I lost my coin or talent, I can say I have lost it. When I lose my love, even I cannot understand. But my God. இப்ப சொல்லுங்க, காண முடிகிற இழப்புகள் பயங்கர இழப்பா? காண முடியாத இழப்புகள் பயங்கர இழப்பா? காண முடியாத மிகப்பெரிய இழப்பை எபேசியர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவ சபையின் ஒவ்வொரு அசைவும் கர்த்தருக்கு தெரியுது. இளவயது நேசம் குறையும்ப கர்த்தருக்கு தெரியுது. அந்த என்கேஜ்மெண்ட் லவ், இந்த என்கேஜ்மெண்ட் முடிச்ச பிறகு இருக்க லவ் உண்டு. அதுல ஒவ்வொரு மூணலுக்கும் முனகலுக்கும் அர்த்தம் உண்டு. ஆஹா, அப்படியா, ஓஹோ. Every minute moment has meaning in the first love. அதாக்கும் தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னத்துல கண்ணீருக்கு அர்த்தம் இருக்கு. தேவ பிரசன்னத்துல பெருமூச்சுக்கு அர்த்தம் இருக்கு. Everything you do is meaningful in the presence of God. நீங்க ஓரமா ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து அழுதா, that's meaningful. காண முடியாத இழப்புகளை கரிசனையோட கண்டு எச்சரிக்கிற ஆண்டவர். எபேசியர்கள் என்ன இழந்தார்கள்? எபேசியர்களுக்கு இருந்த ஆதி அன்பு என்ன? What was really their first love? எது first love? 3 வசனத்தை நான் வேதத்திலிருந்து காட்டி தந்து முடிக்கிறேன். Please turn Acts chapter 19. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்தை எடுங்க. 8வது வசனம். அநேகர் கடந்து வந்து தங்கள் பாவங்களை வெளியரங்கமாய் அறிக்கையிட்டார்கள். பாத்தீங்களா? ஓப்பன்லி கன்ஃபஸ்ட். நான் ஒரு ஆளை நேசிச்சா நான் ஃப்ராங்கா கன்ஃபஸ் பண்ணுவேன்.
அவருக்கும் எனக்கும் இடையில எதுவும் இருக்க விரும்ப மாட்டேன். That's first life. Number 1, openly confessed. இன்னைக்கு மனுஷன் ரகசியமா கூட கன்ஃபஸ் பண்ண தயாரா இல்ல. அன்னைக்கு எபேசியர்கள் வெளிப்படையாய் அறிக்கையிட்டார்கள். ரெண்டு, can you read words number 18 and 19 பாருங்க. விசுவாசிகளில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். ஓப்பன்லி கன்ஃபஸ்ட். ஒன்னு, ஃபர்ஸ்ட் லவ்னா என்ன? ஐ ஓப்பன்லி கன்ஃபஸ். நம்பர் 2, வேர்ட்ஸ் நம்பர் 90. மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். இது என்ன பயங்கரம்னு பாருங்க. எவனாவது நான் துன்மார்க்கன்னு வெளியே காட்ட விரும்புவானா? அவங்க மாயவித்தைக்காரர்கள் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து they burned it out. Number 1, confessed out. Number 2, burned out. கர்த்தரு ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்டேன். மந்திரவாத புஸ்தகங்கள் எங்க இருக்கு? அது கிருபையினால பீரோவுக்குள்ள இருக்கு. நோ நோ, இயேசு எனக்குள்ள வந்ததுனால எரிய வேண்டியதெல்லாம் எரிஞ்சு போகணும்னு தீர்மானம் பண்ணாங்க இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் லவ். இன்னைக்கு விட்டு கொடுங்க. தெய்வ பிரியம் இல்லாம உன் வாழ்க்கையில ஒட்டி இருக்கிறதெல்லாம் இந்த வசனத்துல இறங்கி வருகிற வல்லமையில எரிய போகுது. சொல்லி ஒட்டி இருந்தது எரிஞ்சு போகுது. எல்லாருக்கும் அது எரியுது. நான் இவ்வளவு பெரிய கொடியவனா இருந்தேன் ஆண்டவரே, அது எரியட்டும். அந்த பொறாமை, அந்த கோபம், அந்த வைராக்கியம் எரியட்டும். கல்பாரா அந்தூரபாலா அல்ஹந்தரபா ஷத்தரபாலபா. பரிசுத்தவான்கள் என்கிற பேரோட சுட்டரிக்கப்பட வேண்டிய குப்பைகளை சுமப்பதை விட சுட்டரிக்க வேண்டியவளை எரித்து விட்டு லேசா வாழ்வது எவ்வளவு நல்லது, எவ்வளவு மேன்மையானது. எரித்து போட்டார்கள். 3, எல்லாருக்கும் புரியணும், தயவு செஞ்சு புரியணும். 1, ஃபர்ஸ்ட் லவ் என்ன பண்ணிச்சு? வெளிப்படைய அறிக்கையிட்டு. 2, என்ன பண்ணிச்சு? எரித்து போட்டது. 3வது பாருங்க, அதன் தொகைகளை கணக்கு பார்த்தார்கள். Can you please read that also? அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். கணக்கு போட்டு பாருங்கயா. ஒரு வெள்ளிக்காசு சமம் $600. 600 into 50,000 அடிங்க. $30 million. 3 கோடி டாலரை 70ஆல மல்டிப்ளை பண்ணுங்கயா. $1 equal to 70 rupees. 210 கோடி. 210 கோடி மதிப்புள்ள பொருட்களை எரிச்சா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இயேசு பெரியவர். இருக்கிற இடத்துல கண்ணை மூடலாமா? கண்ணை மூடலாமா? என் படிப்பை விட நீர் பெரியவரப்பா, என் பதவியை விட நீர் பெரியவரப்பா, இந்த ஒரு ஆயுசுல எனக்கு இருக்கிற எல்லாவற்றை விட நேர் பெரியவர் என்கிற ஒரு உணர்வு வருது இல்லையா? அதுதான் ஆதி அன்பு, அதுதான் ஆதி அன்பு. கண்ணை மூடி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண தொடங்க. எல்லா வீடுகள்ல இருந்து ஒரு துதி உண்டாகணும், எல்லா அறைகள்ல இருந்து ஒரு துதி எழும்பணும். இந்த ராத்திரி அத்தனை பேரையும் தொட விரும்புகிறா, அத்தனை பேரையும் தொட விரும்புகிறா. எல்லா வீடுகளுக்குள்ள வல்லமை இறங்கி வருகிறது. மௌனமாய் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த எல்லார் மேலும் அன்பு
ஊற்றப்படுகிறது, அன்பு ஊற்றப்படுகிறது, அன்பு ஊற்றப்படுகிறது. கட கட கடகள் கதன கடகள் கமன கடகனா அல் பந்தர சந்தர சத்தராதியா ஊட வந்தல் கமன கடகனா. வாய திறந்து 2 நிமிஷம் ஆவியில ஜெபிங்க, ஆவியில ஜெபிங்க. இழந்து போன அந்த அன்பை திரும்ப தாராரு. உங்க வீட்டுக்கு தேவை அன்பு, உங்க சபைக்கு தேவை அன்பு, உங்க குடும்பத்துக்கு தேவை அன்பு. அது இழந்து போய்விட்டோம், அதை கண்டுபிடித்து தருகிறார் ஆண்டவர். சுட்டறிய வேண்டியது எரியட்டும், அழிக்க பண்ண வேண்டியது அழிக்கப்படட்டும். மோஸ்ட் என் வாழ்க்கையில மோஸ்ட் கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் யூ. என் வாழ்க்கையில மிகப்பெரிய சொத்து நீர், என் வாழ்க்கையில மிகப்பெரிய டெபாசிட் தட்ஸ் யூ ஆண்டவரே. கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நல்ல ராத்திரிக்காய் உமக்கு நன்றி. எங்கள் அசைவுகளை கூட உன்னிப்பாய் கவனிக்கிறீர். எங்கள் ஆராதனின் அளவு, எங்கள் அன்பின் அளவு, எங்கள் ஸ்தோத்திரத்தின் அளவு, இதெல்லாம் உம்மால் அளக்கப்படுகிறது அப்பா. நாங்க காணக்கூடிய கோடாலியும் காணக்கூடிய வெள்ளிக்காசையும் இழக்கல்ல, காண முடியாத பெரிய இழப்புகளை அனுபவித்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆராதனின் ரசனையை இழந்து போனோம், அந்த அபிஷேகத்தின் உணர்வுகளை இழந்து போனோம். அந்த இளவயதின் நாயகரோடு பேசுகிற அந்த உன்னதமான அனுபவத்துல எங்களை மறுபடியும் கொண்டு வாரும் ஆண்டவரே. எங்களை கைபிடித்து நடத்தும் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேரை தொடும். ஊழியங்களை ஆசீர்வதியும், ஊழிய சேர தமிழ் பிள்ளைகளை ஆசீர்வதியும், மாற்றினையாவும் எல்லாரையும் ஆசீர்வதியும். தாழ்த்தியுடைய நல்ல கரங்கள்ல தருகிறோம். அடுத்த ஒரு வகுப்புல ஒருமித்து காண்கிறது வரை உடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கணும். தாழ்த்துகிறோம். ஜபத்தை கேட்டபடியால் நமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆம்.